தங்க பிள்ளையே, இந்த வாராகி சர்வ சாதாரணமாக நினைத்து கடந்து விடாதே. இன்றை பார்த்தவுடனே என்னை அழைத்து விடு. நீதான் அதிர்ஷ்டசாலியாக மாறப்போகிறாய். கை நழுவி விட்டதே என்று நினைத்து கொண்டிருந்த ஒரு விஷயம் மீண்டும் உன்னை தேடித்தான் வரப்போகிறது. விட்டு விட்டேனே என்று நினைத்து கொண்டிருந்த உறவை உன் வசமாக்க வந்திருக்கின்றேன். இந்த தாயின் வாக்கு பலித்து விட்டது. காரணத்தை நீ தேடிக்கொண்டிருக்காதே. தேடிய உறவில் நீ எப்படி உனக்கான வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை மட்டும் யோசித்துப்பார். என் பிள்ளையே, நீ அழுது கொண்டே இருக்கின்றாய் என்று தெரிந்ததுதான் நான் உடனே ஆறுதல் சொல்ல வந்தே விட்டேன். நான் உன் மீது கொண்டுள்ள அக்கறையால் மட்டுமில்ல, நீ என் மீது கொண்ட பக்தியாலும் உன்னை ஆறுதல் படுத்த வந்து இருக்கின்றேன். கலங்காது இரு. உனக்கு கெடுதல் நான் செய்ய போவதே கிடையாது. யார் உன்னை புறக்கணித்தாலும் இந்த வாராகி தாயானவள் உன்னை தன் அன்பால் அரவணைத்துக் கொள்வாள் என்பதை மட்டும் நீ மறவாதே. கெட்டவர்களை உன்னிடம் நான் நெருங்க விட போவதே கிடையாது. ஏனென்றால் நானே என்னிடம் வரவழைத்து கொண்ட நீ என் செல்ல பிள்ளையாக இருக்கும் பொழுது பயப்படாமல் இரு என் தங்கமே. உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது. சிந்தித்து செயல்படு. யார் எப்படிப்பட்டவர்கள், நமக்கான உறவானவர்களா என்பதில் நீ உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. இந்த நிலையை பார்த்து இப்படித்தான் என் வாழ்க்கை இருக்க போகிறதோ என்று சிந்திக்காதே. நீ உரிமை இல்லாத இடத்திலும், உன்னை வெறுக்கும் இடத்திலும், அதாவது உன்னை மதிக்கப்படாத எந்த இடத்திலும் நீ யார் என்று நிரூபிப்பதற்கு அங்கு போராட்டத்தை கையில் எடுத்திருக்கின்றாய். நான் தான் சொல்லி இருக்கின்றேனே, போராடி போராடிதான் அந்த இடத்தில் இருக்க வேண்டிய என்ற அவசியமே கிடையாது. நீ எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, உன் மனசாட்சிக்கு உண்மையாக இருந்து செயல்படு என் கண்ணின் மணியே. நீ உண்மையாக இருந்து அமைதியுடன் கடந்து செல். அதுவே அவர்களுக்கு மிகப்பெரிய பதிலடியாக இருக்கும். எப்படியாவது உன்னை வைப்பதற்குத்தான் இங்கு ஒரு கூட்டமே சதி செய்து கொண்டிருக்கின்றது. அதை பற்றி எல்லாம் கவலை கொள்ளாதே. அதற்கு நான் ஒரு பொழுதும் இந்த வாராகியிடம் கொடுக்க போவதே கிடையாது. எங்கே வளர்ந்து விடுவாயோ, எங்கே அவர்களை விட உன் வாழ்க்கையின் நிலை உயர்ந்து விடுமோ என்று அவர்கள் எண்ணி எண்ணி அச்சப்படுகிறார்கள். புகழின் உச்சிக்கு நம் கூடவே இருந்து விட்டு சென்று விடுவார்களோ என்று நினைக்கிறார்கள். என் தங்கமே, நான் அவர்களை அடையாளப்படுத்தித்தான் தரப்போகிறேன். நீ அவர்களிடம் சரிக்கு சரியாக நின்று போட்டியிட்டு நான் அப்படித்தான் இப்படித்தான் முன்னேற போகிறேன் என்றெல்லாம் நினைக்க வேண்டாம். எப்படியாயினும் சரி, உனக்கான வெற்றியை பெறுவதற்கு நான் உறுதுணையாக இந்த வாராகி இருக்கும் பொழுது உன் மனதில் நீ எதை பற்றியும் கலக்கம் கொள்ள வேண்டாம். நீ என் குழந்தையாக இருக்கும் பொழுது நீ கேட்டதைத்தானே நான் தரப்போகிறேன். பிறகு ஏன் நடுவில் இவ்வளவு குழப்பமும் பதற்றமும் அடைந்து கொண்டு இருக்கின்றாய்? சந்தேகம் என்பது உன் மனதிற்குள் எல்லளவும் இருக்க வேண்டாம். இந்த வாராகி தருவாளோ மாட்டாளோ என்று. என் பிள்ளையே, நான் உனக்கான விஷயத்தை கொண்டு வந்தே விட்டேன். வெகு தொலைவில் இல்லை. உன் வாழ்க்கை அழகிய பூந்தோட்டமாகத்தான் மாறப்போகிறது. வெற்றி வெளியிலே வெறுமன லட்சியமே இல்லாமல் மனம் போன போக்கில் சென்று கொண்டு இருந்த உன் வாழ்க்கையில் அங்கு இலையுதிர் காலம் வந்து விட்டதே. இந்த நிலைமையை பார்த்து உன் மனமே வாடி வதைந்து கொண்டிருந்தது. ஐயோ, சோகம் வந்து விட்டதே, நான் என்ன செய்ய போகிறேன் என்று நீ மனம் தளர்ந்து கொண்டு இருந்தாய். என் தங்க பிள்ளையே,
மாயை என்னும் ஒரு உலகத்தில் நீ சூழ்ந்து கொண்டு உன் வாழ்க்கையை அங்கு என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டு இருந்தாய். இப்பொழுது அத்தனை சோகத்தையும் அடித்து நொறுக்கிவிட்டு நீ நீண்ட காலமாக எதிர்பார்த்த நிகழ்வை நான் உன் வாழ்க்கையில் நடத்தத்தான் வந்திருக்கின்றேன். நீ தேடிய அதிர்ஷ்டத்தோடு உன் வாழ்க்கையை அரங்கேற்றப் போகிறேன். நீ எதை என்ன செய்தாலும் அதில் தெளிவான ஒரு கருத்தை முன்னெடுத்து வைக்கும் பொழுது இனி ஒரு பொழுது முன்னே விட்டுவிடும் எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது. நீ அழும்போது முதலில் ஆறுதல் சொல்வது நானாகத்தானே இருக்கப் போகிறேன். நானாகத்தானே உன் கரத்தை பற்றி நீ அழவே வேண்டாம் என்று உன் கண்ணீரையும் துடைக்கப் போகிறேன். நீ அடைந்த அவமானத்தை நினைத்து வருத்தப்படாதே. அந்த வருத்தத்தின் காயத்தையும் துடைத்தெறிந்து விட்டு உனக்கான செயலை செய்வதற்கான வழியை மட்டும் அங்கு தேடி கண்டுபிடி. என் பிள்ளையும் புண்ணிய பலனை அனுபவிக்க வேண்டிய காலகட்டத்தில் கண்டதையெல்லாம் நினைத்து கொண்டு நீ என் மனம் வருந்தி கொண்டு இருக்கிறாய். நீ அழுகின்றாய் என்று தெரிந்துவிட்ட பிறகும் இந்த தாயானவள் அமைதி காப்பேனோ என்று எண்ண வேண்டாம். நீ எந்த செயலை செய்தாலும் உனக்கு முன்பாகவே அந்த இடத்திற்கு சென்று அதில் தடைகள் இருந்தால் அத்தனையும் தடைகளை எல்லாம் நான் அவிழ்த்துவிட்டு இப்பொழுது உனக்கான வெற்றியை மட்டும்தான் நான் தருவேன் என்பதில் உறுதியாக இரு. என் குழந்தைக்காக நான் எதையும் செய்ய தயாராகிவிட்டேன். நீ என் பிள்ளை என்றால் நான் உன்னை மட்டுமல்ல உன் குடும்பத்தில் உள்ள அனைவருமே அங்கு பிள்ளைகள் தானே. உன் வாழ்க்கையில் என்னென்ன உறவுகள் உன்னை சுற்றி இருந்து கொண்டு இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லோரையும் நான் பாதுகாக்கத்தான் போகிறேன். உனக்கான தேடலில் நானும் உன்னோடு சேர்ந்து கைகோர்க்க வந்து விட்டேன். உன் மனதில் எனக்கு ஒரு இடம் கொடுத்து விட்டாய். அதுவும் எந்த ஒரு கடினமான பாதையாக இருந்தாலும் நான் தான் உன் கூட வர வேண்டும் என்று தீர்மானித்து விட்டாய். அப்படி இருக்கும் பொழுது உன் மனம் ஏன் தங்க பிள்ளையே குழம்பிக் கொண்டு இருக்கின்றாய்? எப்பொழுதும் சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்காதே. நான் தான் உன் உலகம் என்று தீர்மானித்து கொண்டிருக்கும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் வெளிச்சத்தை உண்டு பண்ண இந்த வாராகி வந்து விட்டேன். நீ என்னை ஒரு பொழுதும் இவள் வருவாளா மாட்டாளா என்று எண்ணிக் கொள்ள வேண்டாம். நீ உன் இலக்கை நோக்கி சென்றடையும் போது உன் முன்னாடி சென்று உனக்கான விஷயத்தில் உன் வெற்றியை தீர்மானிக்க நான் வந்து விட்டேன். நீ வெற்றியை வரவேற்க மட்டும் தயாராக இரு. அடுத்தடுத்து என்ன செய்ய போகிறாய் என்று நீ என்னிடம் கேட்கிறாய். எனக்கு புரிகிறது. நான் உனக்கு இப்பொழுது ஒரு வாக்குறுதியை தருகிறேன். வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கும் என் பிள்ளைக்கு இனி உன் வாழ்வை கண்டு பிரமிக்க போகும் தருணத்தையும் உன் வாழ்வில் புது அத்தியாயத்தையும் புது அதிசயத்தையும் நடத்தித்தான் தரப்போகிறேன் என்பதை உறுதிபட தெரிவிக்க வந்திருக்கின்றேன். நீ நல்லது நடக்கும் என்று தீர்க்கமாக நம்பு. நிச்சயம் வெற்றி உனக்குத்தான். ஓம் வராகி தாயே போற்றி.